அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, உங்களுடைய பேராதரவுக்கு என்னுடைய நன்றி. இன்றைய கதை ஒரு சஸ்பென்ஸான கதை, கொஞ்சம் கற்பனை கலந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிளான கதை தான். இயற்கையில தினம் நடக்கிறது, தினம் நம்ம விட்னஸ் பண்றது, அது தினம் நம்ம பார்க்குறோம், எல்லார் சொல்லியும் கேட்குறோம். ஆனால் அது உண்மையா பொய்யான்னு சொல்லி நம்ம இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சின்ன கதை பார்ப்போம். இந்த கதையினுடைய தலைப்பு உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். கொடாக்கண்டன் விடாக்கண்டன். ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறான், இன்னொருத்தன் அதை வாங்காம விட மாட்டேங்கிறான். ஸோ தட் இஸ் த டாபிக் ஆஃப் தி ஸ்டோரி. ஒரு வீட்டில் பின்னிரவு நேரம், ஒரு 7-8 மணிக்கு பின்னால போர்ட்டிகோல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. போர்ட்டிகோல அப்போ யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. மெதுவாக எட்டி பார்க்குறாரு. 2 பேர் நடந்து வரோம். ஒரு உயரமாக ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் குள்ளையா ஒருத்தர் இருக்கான். குள்ளையா உட்கார்ந்துருக்க வர்றவங்ககிட்ட கையில் ஒரு புஸ்தகம் இருக்கு, உயரமாக வர்றவங்ககிட்ட ஒரு கயிறு இருக்கு. இது கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட் சைட்டா இருக்கு. உடனே அவன் மெதுவாக அப்படியே நிற்கிறான். என்னன்னா அவனை கடந்து போகும்போது 7ஆம் நம்பர் வீடு சந்திரசேகர் வீடுன்னு சொல்றது கேட்குது. இவனோட நம்பர் வீடு 2. அப்போ 4-5 வீடு தள்ளி அவர் வீடு, ரைட், சந்திரசேகர் வீடு. உடனே உள்ள செல்போன்ல சந்திரசேகரை கூப்பிட்ற. அப்படி சந்திரசேகர், இந்த மாதிரி 2 பேர் வர்றாங்க, அவங்களுடைய சைட்டே நல்லா இல்லை, ஆளும் அப்படி நல்லா தெரியல, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தன் கயிறு வச்சிருக்கான், ஒருத்தன் புஸ்தகம் வச்சிருக்கான். ஒருத்தன் கயிறு வச்சிருக்கான், ஒருத்தன் புஸ்தகம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் யம தர்மம் மாதிரி தெரியுது, ஒருத்தன் சித்திரகுபன் மாதிரி தெரியணும்னா சிரிக்கிறான். ஏண்டா, எந்த காலத்துல இருக்கிற, நம்ம எத்தனை நூற்றாண்டு கழிச்சிட்டோம், இதெல்லாம் கண்ணு முன்னாலே நடக்க போகுது, போப்போ அப்படிங்கிறான். இல்லை, நீ இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் குடுகுடுன்னு இவங்களை தாண்டி ஓடி போய் அவன் கேட்டை திறந்து உள்ள போய் கதவை தட்டுறான். அவன் திறக்கிறான். கதவை நானே உள்ள போய் கதவை சாத்திக்கிறேன். டே, அவங்கள பார்த்தா சரியில்லடா, நிஜமாவே சரியில்லடா அப்படிங்கிறேன். சரி, ரைட்டு, இப்போ என்ன பண்ணலான்னு, நீ இரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் ஜன்னலில் நிற்கிறோம். அவங்க 2 பேர் கரெக்டாக அந்த வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க. அந்த கேட்டை கூட கதவை திறந்து மெதுவாக உள்ள வர்றாங்க. அந்த மெயின் ரோட்டை தட்டுறாங்க. நான் சொல்கிறேன், நீ இரு, நான் போய் பாட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். போய் மெதுவாக கதவை திறந்தாங்க. யார் நீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் யாருங்கிறது இருக்கட்டும், இங்கே சந்திரசேகரன் இருக்காரா அப்படின்னு கேட்குறேன். அப்படி சந்திரசேகரன் இருக்காருன்னு, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு. அது ரைட்டுங்க, வர சொல்கிறேன். நீங்கள் யாருங்க? என்ன, நான் யமதர்மன், இவர் சித்திரகுப்தர் அப்படிங்கிறான். ரைட்டு, நான் நினச்சது ரைட்டு. அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி திடீர்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அவன் வரணும் இல்லை, இருங்க நான் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாள் போட்டு அவங்கள்ட்ட போய், டேய், நான் சொன்னது ரைட்டு, ஒருத்தன் யமதர்மன், இன்னொருத்தன் சித்திரகுப்தன். ஐயோ, நான் ஃபஸ்ட்டு கத்தி பிரயோஜனம் இல்லை, ஒரு வேலை செய், பின்னால் வழி இருக்கா? இருக்கு. என்ன பண்ணுன்னா, பின்னால் வழியே போ, பக்கத்தில் ஏதாவது ஆட்டோ கிட்டா கிடைக்குதா? இருக்கு. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடிப்போய் என்ன ட்ரெயின் அது ஏறிக்க முதல்லன்னு சொல்லிட்டு. என் மேலே தான் தப்பு, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இயற்கைக்கு எதிராக நம்ம போகவே கூடாது. அவனுக்கு முடிஞ்சு வச்சு கூட்டிட்டு போன்னு சொல்ல வேண்டியதுன்னு. ஆனாலும் நம்ம மனசு கேட்கல, அவன் மனசும் கேட்கல. சரி, ஆனது ஆகட்டும்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, பின்னால் வழியா ஓடி போயிட்டான். நான் போய் கதவை திறந்தோன்னே, எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சொன்னேன், அவர் இப்போதாங்க குளிச்சுட்டு இருக்காருங்க, குளிச்சோன்னு கூட்டிட்டு வரேங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது, என்னங்க இப்படி பண்றீங்க, சின்ன வயசுங்கன்னு. இல்லை, அதெல்லாம் இல்லை, கூட்டிட்டு போக வந்திருக்கோம், அவ்வளோதான், பேச்செல்லாம் வேண்டாம், பேசலாம் இரு அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. என்னோட செல்ஃபோன் எடுத்து பார்த்தா அவன் கூப்பிட்றான். டே, இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஏறிட்டேன், பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் கரெக்டாக ஒரு ட்ரெயின் ஏறிட்டேன். நான் டிக்கெட் வாங்கிட்டியான்னு கேட்டேன். நான் கேட்டதே அபசகனம். அவன் என்ன சொன்னான், ஏறணுன்னே டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொன்னான். என் மனசு அப்போ இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. டிக்கெட் வாங்கிட்டியான்னு நான் கேட்குறேன், ஏறணுன்னே டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்கிறேன். எப்படா வாங்கினேன்னு கேட்டேன். இல்லை, டிடி இருந்தாரு,
இந்த மாதிரி நான் அவசரமாக ஏறிட்டேன், டிக்கெட் வாங்கல, ஃபைனோட எனக்கு டிக்கெட் கொடுன்னு கொடுத்தேன், டிக்கெட் கொடுத்துட்டாரு. இப்போ என்கிட்ட டிக்கெட் இருக்கு அப்படிங்கிறான். எனக்கு அப்பவும் இந்த டிக்கெட்டுங்கிற வார்த்தையினுடைய சீரியஸ்னஸ் தெரியல. சரின்னு அப்படி வெளியில் வந்தேன். மறுபடியும் எங்கே ஆவானுன்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களை பற்றி சொன்னேன், அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு, பின்னால் வழியாக தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு. அவங்க 2 பேரும் பார்க்குறான். அப்படி உடனே அந்த யமதர்மனுடைய கையெடுத்து வாட்ச் இப்படி பார்க்குறான். அது ஒரு இந்த வாட்ச் இப்படி இப்படி திருப்பினோன்னா மணி நல்லா தெரியுது. உடனே சித்திரகுப்தனை பார்க்குறான். அவனு இப்படி வாட்சை பார்க்குறான். பார்த்துட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறீங்கன்னு. அவன் யம தர்மராஜன் என்ன செய்யறான், அந்த கயிறை இப்படி மேலே தூக்கி வீசுறான். தூக்கி வீசினோடனே மேலே போன கயிறு கீழே வரணுமா வேண்டாமா? கீழே வரல, கயிறு பாட்டுக்கு ஆகாயத்தில் அப்படியே பறக்குது. எனக்கு ஒன்றும் புரியல, என்னது யம தர்மனே என்ன பண்றேன்னு. இந்த பாரு, நான் அவனை கூட்டிட்டு போக வந்தேன், அவன் இல்லை, அப்ப நம்ம வெறுங்கையோட போக முடியாது இல்லையான்னா. ஐயோ அப்படின்னு. என்னையா ஐயோங்கிறன்னு என்ன கேட்டான். அப்போ அவன் இல்லைன்னா என்னை கூட்டிட்டு போயிருவியான்னு கேட்டேன். அது உனக்கு இருக்கு, கவலைப்படாத, ஆனாலும் நீ அவனை காப்பாத்திருக்க உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தா ரைட் அப்படிங்கிற. அப்படி அப்புறம் நான் மறுபடியும் அவங்களை கூப்பிட்டு, என்னையா பண்ண போறீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, பயமா இருக்கு சொல்லுங்கன்னு. அவன் சொன்னா, இவன் போற ட்ரெயின் திருப்பூர் பக்கத்துல போக போகுது, திருப்பூருக்கு 4வது கிலோமீட்டர்ல அவனோட பெட்டி மட்டும் டீரைல் ஆகும், அதான் கலந்து கீழே இறங்கும், இவன் மட்டும் கீழே உருண்டு விழுவான், இவன் மட்டும் செத்து போவான், மிச்சமெல்லாம் நல்லா இருக்காங்க, இவனோட இடம் அங்க, நாங்க அங்க டிசைட் பண்ணிட்டோம், கயிறு அங்க போயாச்சு, எல்லாம் சரியா போச்சு, பாய் அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஆக மொத்தத்துல ஒன்றும் செய்ய முடியாது, விடாக்கண்டன் கொடாக்கண்டன் அப்படின்னு சொல்லி இது ஒரு இடத்துல படித்தேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஆனாலும் நம்ம செய்கிற தர்மம் நம்மளை காப்பாற்றும், தர்மம் தலை காக்கும். ஆச்சா, அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை எப்பவுமே காப்பாற்றும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்றது அதுக்காகத்தான், வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்றது அதற்காகத்தான், அப்புறம் சிரித்து கொண்டே வாழ வேண்டும் சொல்றது அதுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சிரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆரோக்கியம் ஜாஸ்தி, ஆயுள் ஜாஸ்தி. எப்பவுமே இங்க தங்கத்தமிழன் கூடவே இருந்தீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். அதே சமயத்துல அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும், ஆயுளும் அதிகரிக்கும். எனவே தங்கத்தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்க. அப்புறம் அங்கே பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் அமுத்துங்க. நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நன்றி, வணக்கம்.